Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் சக்ஸஸ்ஃபுல் பேர்ஸ் ஆஃப் ஸ்பெல்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ், ரைட்? இட்ஸ் a medium level question. You are given two positive integer arrays, spells and portion of length n and m respectively, where spells of I represents the strength of the ith spell and the portion of j represents the strength of the jth portion. You are also given an integer success. A spell and portion pair is considered successful if the product of their strengths is at least the success. Return an integer array pair of length n, where pair of I is the number of portions that will form a successful pair with ith spell, right? So it's one question. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, like we are given with two arrays. So ரெண்டு array கொடுத்துருக்காங்க, spells and portion கொடுத்துருக்காங்க, அண்ட் சக்ஸஸ்ன்னு ஒரு வேரியபிள் தந்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெல் எடுத்து அண்ட் தென் இன்னொரு போர்ஷன் எடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளோட அட்லீஸ்ட் நம்மளோட சக்ஸஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we can consider that as a successful pair, ரைட்? புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஸ்பெல் வந்து நம்ம 5 எடுக்கலாம் அண்ட் தென் போர்ஷனில் வந்து 1 எடுக்கலாம், ரைட்? ஸோ 5 into 1 என்னது? 5 into 1 is 5, ரைட்? 5 into 1 is 5. So 5 into 1 is 5, which is not greater than or equal to 7, which is not greater than or equal to 7, right? At least 7 na enna meaning? It should be at least 7 or greater than 7. So 5 and 1 are not good pairs. I mean 5 and 1 are not successful pairs, right? அதே மாதிரி இப்போ வந்து 5 and 2 பாருங்க. 5 and 2 பார்க்கலாம். So 5 and 2 என்னது? 5 and 2 வந்து 5 into 2 வந்து it's 10. 10 is greater than 7. 10 is greater than or equal to 7. So this is a successful pair. அதே மாதிரி 5 and 3 பாருங்க, and 5 and 4 பாருங்க, 5 and 5 பாருங்க. So 3, 4 and then 5. So அப்படியே பார்த்தீங்கன்னா you will get all these things are successful pairs because all these 3, 4, 5 are all greater than or equal to 7. So இதுவுமே 15 ஆகிடும். இது வந்து 5 into 4 20, 5 5 are 25. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have 4 successful pairs. அதாவது இந்த with 5 there are 4 successful pairs, right? ஸோ அதனால் நம்மளோட ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டில் 0th next வந்து 4 இருக்குது. பிகாஸ் with respective to 5 there are 4 successful pairs which are greater than or equal to 7. அதே மாதிரி 1x செக் பண்ணுங்கள். 1x செக் பண்ணிங்கன்னா there are no successful pairs. ஸோ அதனால 0 இருக்குங்க, ரைட்? 1x செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 into 1 பாருங்கள். 1 into 1 is 1. 1 into 2 பாருங்கள். 1 into 2 is 2. 1 into 3 is 3. 1 into 4 is 4. 1 into 5 is 5. எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லெஸ் தேன் 7. ஸோ அதனால் வந்து தே ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் பேர்ஸ். அதே மாதிரி 3லேருந்து பாருங்கள். ஸோ 3 1s are 3, which is not a successful pair. 3 2s are 6. This is also not successful pair. 3 3s are 9. We have one successful pair, right? 3 3s are 9. 9 is greater than 7. அதே மாதிரி 3 4s are இருப்பாங்க. 3 4s are 12. It is also successful pair. ஸோ அதனால் 1 ஆட் பண்ணிக்கிறேன், +1. அண்ட் 3 5s are 15. It is also successful pair. ஸோ அதனால் 3 successful pairs இருக்குது. ஸோ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள். அவுட்புட்டில் வந்து இங்கே 3 வந்திருக்கு, ரைட்? அவுட்புட் வந்து இங்கே 3 இருக்குது. அதாவது செகண்ட் இண்டெக்ஸ் 3 இருக்குது. ஸோ இதுதான் கொஷின். ஸோ இதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்? அவுட்புட் எப்படி வருதுன்னு புரியுதுன்னு நம்புறேன். ஸோ how can we do this? How can we solve this problem? ஸோ இப்போ நான் காமிச்சேன். நான் இப்போ ஜஸ்ட் ஒரு அப்ரோச் காமிச்சேன், ரைட்டா? இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், லைக் ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஸ்பெல் எடுத்துட்டு ஒரு எலிமெண்ட் ஸ்பெல்ல ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு அண்ட் தென் ஈச் வேல்யூ ஆஃப் போர்ஷனோட மல்டிப்ளை பண்ணி ஐ வில் செக் வெதர் இட்ஸ் greater than or equal to 7 னு பார்ப்பேன். if it is greater than or equal to 7 then I can just say it's a successful pair. அதனால நான் இன்க்ரிமெண்ட் by 1 பண்ணலாம், ரைட்? அதாவது ஸோ அந்த அப்ரோச் நான் இப்போ ஜஸ்ட் இப்போ சொன்ன அப்ரோச்சை வந்து நான் ஃபாலோ பண்ணேன்னா ஐ ஹாவ் டு ரன் 2 for loops, ரைட்? அதாவது ஒரு ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் I is equal to 0 till I is equal to 0 till let's say இந்த ஸ்பெல்லோட சைஸ் வந்து n வச்சுக்கலாம், ரைட்? அண்ட் போர்ஷனோட சைஸ் வந்து m வச்சுக்கலாம், ரைட்? m வச்சுக்கலாம். ஸோ ஃபார் I is equal to 0 to till n. அண்ட் செகண்ட் லூப் பார்த்தீங்கன்னா ஃபார் j is equal to 0 till m, ரைட்? till m. ஸோ இப்படி நான் ரன் பண்ண வேண்டியதாக போகும். ஸோ நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? worst case டைம் காம்ப்ளெக்சிட்டி, worst case I mean நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியே பார்த்தீங்கன்னா n into m, ரைட்? n into m. there are chances that நம்மளோட n and m வந்து ஈக்குவலாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதாவது சப்போஸ் n and m ஈக்குவலாக இருந்துச்சுன்னா n is equal to m, n and m வந்து நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகும்? இட்ஸ் நியர்லி ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர், ரைட்? ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்.
ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். புரியுது நம்பர் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். இஃப் n and m are equal then ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ வந்து வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ஜஸ்ட் டேக் த கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்ல பாருங்க, கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க லைக் n கேன் டேக் வேல்யூஸ் ஃப்ரம் நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா 1 to 10 power 5 வரைக்கும் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த n ஸ்கொயரில் 10 power 5 அப்படியே யூ கேன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆர்டர் ஆஃப் 10 ஸ்கொயர், ஐ மீன் 10 power 5 ஸ்கொயர், ரைட், 10 power 5 ஸ்கொயர். ஸோ ஆர்டர் ஆஃப் 10 power 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? யூ வில் கெட் ஆன்சர் அரௌண்ட் 10 power 10 வரும், ரைட். 10 power 10 உங்களுக்கு வருது. ஸோ 10 power 10 நம்மளுக்கு 10 power 10 கிடைக்குது, ரைட். ஸோ 10 power 10 சொல்யூஷன் வந்து நம்ம ஆன்லைன் கம்பைலர் வந்து அக்செப்ட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. பிகாஸ் நான் 1 செகண்டில், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே 1 செகண்டில் எப்பயுமே யூ கேன் டூ 10 power 7 ஆப்ரேஷன், ரைட், 10 power 7 ஆப்ரேஷன். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 10 power 10 ஆப்ரேஷன் எடுத்துக்கிறோம். அதனால 10 power 10 இஸ் கிரேட்டர் than 10 power 7. ஸோ ஆப்வியஸாக வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் லிமிட் எக்ஸீடட் எரர். ஸோ கேன் வி டூ பெட்டர்? யோசிச்சு பாருங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயரில் பண்ண முடியாது. ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயருக்கு அடுத்து லீஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயருக்கு அடுத்து என்ன லீஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி? ஆர்டர் ஆஃப் n log n. ஆர்டர் ஆஃப் n log n. ஆர்டர் ஆஃப் n log n பண்ண முடியுமா? வி டோன்ட் நோ த அப்ரோச் ஆக்சுவலி. சும்மா நம்ம செக் பண்ணுறோம் டைம் காம்ப்ளெக்சிட்டி, எந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி சால்வ் பண்ணால் நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆகும்னு. பிகாஸ் ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சப்போஸ் அட் சம் பாயிண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் பார்க்குறீங்க, யூ நோ தட் யூ கேன் சால்வ் இன் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர், ஆனால் அக்செப்ட் ஆகலை, சொல்யூஷன் அக்செப்ட் ஆகாதுன்னு தெரியுது. ஸோ யூ ஷுட் செக் எந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை சால்வ் பண்ணால் இந்த சொல்யூஷன் அக்செப்ட் ஆகும்னு. ஸோ சப்போஸ் இப்போ ஆர்டர் ஆஃப் n log n சால்வ் ஆகுதுன்னா we can think about a solution which takes order of n log n solution, right. அதனால இப்போ செக் பண்ணலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் n log n, ஸோ n அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ரைட், n அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ n வந்து என்னது? 10 power 5 log n, log of 10 power 5, log of 10 power 5. ஸோ log of 10 power 5 பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? ஸோ நான் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தேன், ரைட், கால்குலேட்டரில் போட்டு பார்த்தேன். ஸோ ஆன்சர் இஸ் அரௌண்ட் 5 0 0 and 0 0 0, ரைட், 0 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அரௌண்ட் 5 into 10 power 5ன்னு சொல்லலாமா? இந்த ஜீரோஸ்லாம் வந்து நான் 10 power வைக்கிறேன், 5 into 10 power 5, ரைட், 5 into 10 power 5. 5 into 10 power 5 is actually less than 10 power 7, right, 10 power 7. So அதனால I can say that I can solve this question using n log n time complexity. n log n time complexity யூஸ் பண்ணி இந்த சொல்யூஷன், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். Now let's think about the approach. So n log n ன்னு தெரியுது. ஒரு we should obviously use one for loop, that is for n க்கு வந்து ஒரு for loop யூஸ் பண்ணலாம். log n time complexity என்னவா இருக்கும்? log n time complexity பற்றி யோசிச்சு பாருங்க, you will get an idea என்னவா இருக்கும். Just pause this video and think about it. And log n time complexity na we can we use binary search? First mind la vara vendiya vishayam binary search, because binary search da vandu log n time complexity, right. Can we use binary search? Idella delete பண்ணிறேன், just a second. Can we use binary search? Obviously நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா you should think about the approach. நீங்களே யோசிச்சு பாருங்க. So நம்ம என்ன பண்ணோம் actually? So right, just a second. ஸோ ஆல்ரைட், இப்போது நம்மக்கிட்ட ஸ்பெல்ஸ் அண்ட் போர்ஷன் ரெண்டு அரே இருக்குது, ரைட். வி ஹவ் ஸ்பெல்ஸ் அண்ட் போர்ஷன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலி, லைக் நம்ம ஈச் ஸ்பெல் எடுத்துகிட்டு, அதாவது ஸ்பெல்ஸ் ஐட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம போர்ஷனில் நம்ம செக் பண்ணோம், ரைட். போர்ஷனில் வந்து நம்மளோட போர்ஷனோட மல்டிப்ளை பண்ணும்போது இஃப் தட் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 7, அதாவது இஃப் தட் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு அவர் சக்ஸஸ் வேல்யூ, தென் வி இன்க்ரிமெண்டட் த ஆன்சர், ரைட். அப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வாட் ஐம் கோயிங் டு சே இஸ், இப்போ வந்து போர்ஷன் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ போர்ஷனை ஐம் கோயிங் டு சார்ட், ரைட். போர்ஷனை வந்து நான் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா போர்ஷன் வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயே ஷார்ட்டாக இருக்குது. ஸோ தெர் இஸ் அதனால பிரச்சனை இல்லை. பட் நான் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண போகிறேன், ரைட். அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிவிட்டு வாட் ஐம் கோயிங் டு செக் இஸ், இப்போது ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஸ்பெல்ஸ், சப்போஸ் சைஸ் ஆஃப் ஸ்பெல்ஸ் சென்ட்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் I is equal to 0 to n, ரைட். ஃபார் I is equal to 0 to n, for I is equal to 0 to n, நான் இங்கே வந்து ஒரு பைனரி சர்ச் அப்ளை பண்ண போகிறேன். இந்த லூப்குள்ளே வந்து பைனரி சர்ச் அப்ளை பண்ண போகிறேன், ரைட். ஸோ பைனரி சர்ச்சுக்கு எதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு ஃபைண்ட் த பாயிண்ட் இன் போர்ஷன். போர்ஷனில் வந்து நான் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது எந்த ஒரு மினிமம் இண்டெக்ஸுக்கு. ஸோ பேசிக்கலி போர்ஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணுவேன், ரைட். ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப்பே நான் வந்து ரன் பண்ணுவேன், ரைட். ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ்,
இப்போது சார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அ பாயிண்ட். போர்ஷனில் இந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேர் அவர் ஆன்சர், அதாவது ஸ்பெல் இன்ட்டு போர்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, லைக் 5 into 2. 5 into 2 என்னது? 5 into 2 is 10, which is greater than equal to 10 is greater than equal to 7, right? 10 is greater than 7. ஸோ அதனால் வாட் ஐ கேன் சே இஸ், நான் அசெண்டிங் ஆர்டரில் இங்கே சார்ட் பண்ணிட்டேன், ரைட்டா? போர்ஷனை வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து 5 into 2 வந்து if this is greater than equal to the success, then I can increment by 1. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணனால இந்த 2க்கான அப்புறம் இருக்கிற வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் அ சக்ஸஸ், பிகாஸ் எல்லாமே வந்து கிரேட்டர் நம்பர்ஸாக தான் இருக்குது, ரைட்? இன்ட்யூஷன் புரியுது நம்புறேன். ஸோ எல்லாமே கிரேட்டர் நம்பர்ஸாக இருக்குது பாருங்க. ஸோ எல்லாமே கிரேட்டர் நம்பர்ஸாக இருக்கனால ஸோ 5 into 3 பண்ணால் என்னது? இட் வில் பி கிரேட்டர் தேன் ஆப்வியஸ்லி 10, which is greater than 7. ஸோ அதனால் இதுவுமே சக்ஸஸாக இருக்கும். 5 into 3யும் சக்ஸஸாக இருக்கும், 5 into 4ம் சக்ஸஸாக இருக்கும், 5 into 5ம் சக்ஸஸாக இருக்கும். ஸோ வாட் ஐ கேன் சே இஸ், நான் எப்படியாச்சும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது இந்த லோவஸ்ட் இண்டெக்ஸ் வேர் இட் அச்சீவ்ஸ் அ சக்ஸஸ். ஸோ லோவஸ்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த இண்டெக்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா 1, ரைட்? இந்த இண்டெக்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டோன்னா வாட் ஐ கேன் சே இஸ், இப்போ வந்து போர்ஷனில் வந்து ரைட், போர்ஷனில் வந்து இப்போ தேர் ஆர் 5 elements. ஸோ ஐ கேன் டூ சம்திங் லைக் 5 minus 4 அந்த மாதிரி பண்ணி 5 minus 1, 5 minus the index, 5 minus கரண்ட் இண்டெக்ஸ் என்னது 4. ஸோ நம்ம ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். இங்கே வந்து நம்ம 5 யூஸ் பண்ணி there are 4 success, 5 யூஸ் பண்ணி we can have 4 success, அதனால் 4 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஐடியா வச்சு ஐ கேன் சால்வ் த என்டையர் கொஸ்டின், ரைட்? ஸோ பேசிக்கலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ரன் அ ஃபார் லூப் ஆன் த ஸ்பெல்ஸ். இந்த ஸ்பெல்ஸ் அரே ஐட்ரேட் பண்ண ஒரு ஃபார் லூப், அண்ட் இந்த போர்ஷனில் வந்து இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க ஐம் கோயிங் டு டூ அ பைனரி சர்ச், ரைட்? ஸோ இப்போ அப்ரோச் பார்க்கலாம், ரைட்? கோட் பார்க்கலாம். ஸோ கோட் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து ஐம் கோயிங் டு சார்ட் த போர்ஷன். சார்ட் portions dot size, right? Portions dot end. ஸோ சார்ட் பண்ணியாச்சு இப்போ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, லெட்ஸ் கிரியேட் அ ஆன்சர் அரே. ஸோ வெக்டர் ஆஃப் ஆன்சரோட சைஸ் என்னவா இருக்கும்? ஆன்சரோட சைஸ் இஸ் நத்திங் பட் த சைஸ் ஆஃப் த ஸ்பெல்ஸ். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்பெல்ஸோட சைஸும் ஆன்சரோட சைஸும் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். ஸோ ஐ கேன் சே இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்பெல்ஸ் டாட் சைஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ஐ கேன் ரன் அ ஃபார் லூப், ரைட்? For loop for int I is equal to 0, I is less than the spells dot size, I plus plus, and இதில் வந்து பார்த்தீங்கன்னா I'm going to initialize start and end pointers. Start and end pointers பார்த்தீங்கன்னா start is pointing to the 0th index of the portion, end வந்து பார்த்தீங்கன்னா end is pointing to the last index of the portion. So int start is equal to 0 and int end is equal to portions dot size minus 1, right? ஸோ இப்போது ஒரு while loop ரன் பண்ணலாம். while loop வந்து எதுக்குன்னா, this is for binary search, அதாவது binary search. ஸோ binary search பற்றி எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். binary search பற்றி தெரியலனா you can go check out data structures algorithm series in the same channel. அதில் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், while start is less than or equal to end, நம்ம என்ன பண்ணலாம்னா, let's calculate the mid value. int mid is equal to, மிட் வேல்யூ என்னவா இருக்கும்? மிட்டுங்கிறது ஆக்சுவலி மிட் இண்டெக்ஸ், ரைட்? மிட் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? மிட் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டார்ட் பிளஸ் எண்ட் பை 2, ரைட்? எண்ட் பை 2. ஸோ நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்? இப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்? we have to check whether the product of the both spells of I and the portion. So spells of I start portion of mid, right? ஏன்னா மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். if this is greater than or equal to the success, if this is greater than or equal to success, right? If this is greater than or equal to success, what I'm going to say is, அதாவது நம்ம வந்து ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ லெட்ஸே இப்போ வந்து நம்மளோட சர்ச் ஸ்பேஸ் இப்படி இருக்குது, அதாவது நம்மளோட அரே வந்து இப்படி இருக்குது, ரைட்? நம்மளோட போர்ஷன் அரே இப்படி இருக்குது, ரைட்? 1 2 3 4 5 ஸோ இப்படி இருக்குது. ஸோ சப்போஸ் லெட்ஸே நம்மளோட மிட் வேல்யூ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஐ மீன் இப்போது நான் வந்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறேன். 1 2 3 4 and then 5, ரைட்? ஸோ 4 5. ஸோ இப்போ வந்து சப்போஸ் நம்மளோட மிட் வேல்யூ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? மிட் வேல்யூ. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ்,
portion of mid na this 4 into portion of mid into the spells of I வந்து 5 னு வெச்சுக்கலாம். இப்போ 5 இன்ஷியலா 5 னு வெச்சுக்கலாம். 5 into 4 is actually 20 is greater than or equal to 7. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this can be included into our, this is considered as success, right? இந்த ஒரு 4 வந்து I can consider this point as success. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, I will try to minimize the search space. ஸோ இன்ஷியலாக நம்ம எண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், தென் ஸ்டார்டிங் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? நான் I will try to decrease the search space. அதாவது நான் எண்டை வந்து ஏன்னா வந்து இப்போ வந்து 4 is actually included in the answer because 4 into 5 வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆயிடுச்சு. 20 is greater than success. ஸோ அதனால் 4 and 5 are successful pairs. பட் ஆனால் நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், I have to find the minimum index நான் கண்டுபிடிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, I will shrink the search space. அது எப்படி shrink பண்ணுவேன்னா, நம்ம search space வந்து இப்போ இன்ஷியலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு shrink the search space till this point, அதாவது mid -1 வரைக்கும். So what I'm going to do is I'm going to point end here. அதாவது end is equal to mid -1, end is equal to mid -1, right? End is equal to mid -1. So அதான் பண்ண போறேன் இப்போ. End is equal to mid -1. லாஜிக் புரியுது நம்புறேன். else condition வந்து பாத்தீங்க, else வந்து என்னன்னா, சப்போஸ் நம்மளோட spells into portion வந்து less than success ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, I will just increment the start variable. Start equal to mid +1, right? இது வந்து just a complementary case தான், புரியுது நம்புறேன். And so ஃபைனலாக என்ன பண்ணலாம்னா, ஃபைனலாக இந்த while loopக்கு வெளியே what I'm going to say is answer of I is equal to portions dot size minus a start, right? Start. So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம பைனரி சர்ச் என்டையராக கம்ப்ளீட் ஆன அப்புறம் என்ன ஆகும்னா, we will get the binary search start here. Start வந்து இங்கே வந்துடும், ரைட்? ஸ்டார்ட் வந்து இங்கே வந்துடும் because this is the lowest index, right? Lowest index where we get a success. அதாவது 2 into 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்குது. 10 is greater than 7. So these are successful pairs. அதே வந்து நீங்கள் வந்து இன்னும் மினிமைஸ் பண்ணி 1க்கு வரீங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்ட் வந்து 1க்கு வருதுன்னா 1 into 5 வந்து 5 is less than 7. So this is not successful, right? அதனால this is the lowest index. ஸ்டார்ட் வந்து இங்கே வந்துடும் பைனரி சர்ச் கம்ப்ளீட் ஆன அப்புறம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, போர்ஷனல் சைஸ் என்னது, போர்ஷனல் சைஸ் வந்து 5 minus the start index another 1. So 5 minus 1 another 4. So in the 4 வந்து I'm storing in the answer vector. 4 வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி 0 இங்கே ஸ்டோர் ஆகும், அதே மாதிரி 3 இங்கே ஸ்டோர் ஆகும் நெக்ஸ்ட் இட்ரேஷன், ரைட்? புரியுது நம்புறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐம் டூயிங். ஸோ ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், we can just return answer, ரைட்? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது எரர் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I have to give comma. ஓகே சாரி, இங்கே வந்து portions டாட் பிகின் வரும், நான் சைஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான். ஓகே, இங்கே வந்து எஸ் வரும், எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. பட் பிஃபோர் சப்மிட்டிங் லெட்ஸ் சப்மிட் அண்ட் சி. ஸோ பாருங்கள், இப்போ ஒரு எரர் வருது. நான் இன்டென்ஷனாக இது பண்ணேன், ஏன்னா என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் எரர் அன்சைன்ட் இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ. அதாவது 5609 into 7129 பண்ணால் திஸ் இஸ் கிரேட்டர் தேன், அதாவது இன்ட்டோட அதிகமாக போகுதுன்னு சொல்லுது. அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஆக்சுவலி போர்ஷனையும் அண்ட் தென் ஸ்பெல்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், ரைட்? போர்ஷன் தென் ஸ்பெல்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது திஸ் இஸ் எக்ஸீடிங் த இன்டீஜர் பவுண்ட். என்னது, ஹையஸ்ட் இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட C++ல 2^31 - 1. ஸோ 2^31 - 1 வந்து இது எக்ஸீட் ஆகுது. ஸோ எக்ஸீட் ஆகிற காரணத்தால் we are getting this runtime error, ரைட்? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, I will just டைப் காஸ்டிங் பண்ணுறேன் இங்கே. ஸோ இங்கே வந்து லாங் நான் வந்து போடுறேன், ரைட்? லாங்னு நான் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் லாங்னு மாற்றிட்டு if I run this code it will obviously get submitted. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அப்ரோச் புரியுது நம்புறேன். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்ரோச்சே தெரியல, லைக் நம்ம என்ன பண்ணணும் எது பண்ணணும் நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் வாட் வி டிட் இஸ், இப்போ உங்களுக்கு அப்ரோச்சே தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் த கன்ஸ்ட்ரைன்ஸ்.
கன்ஸ்ட்ரெயின் செக் பண்ணி ப்ரூட் ஃபோர்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ப்ரூட் ஃபோர்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். மேட்ச் ஆகலைன்னா யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் அ எஃபிஷியன்ட் சொல்யூஷன். எஃபிஷியன்ட் சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு நீங்கள் வந்து அதுவும் உங்களுக்கு யோசிக்க முடியும்னா யூ கேன் ஜஸ்ட் திங்க் ஆஃப் வேரியஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ். எந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி மேட்ச் ஆகுதோ அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்படி யோசிச்சு யூ வில் டெஃபினெட்லி கெட் அப்ரோச். ஸோ புரிஞ்சதுன்னு நம்புறேன். ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome.